ஓகே, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் 10 லைன் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா கிளாசிக்கல் ப்ரோக்ராமிங் எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடும், அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இது இஃப்ங்கிறது வந்து எப்படி மாத்துச்சு? இப்படி கொஞ்சம் லைன்ஸ் இருக்கு, இதில் வந்து இங்கே இஃப் வந்துடுது, இஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் லைன்ஸ் இஃப்க்குள்ள இருக்கு, அதுக்கப்புறம் எல்ஸ் இருக்கு, எல்ஸ்குள்ள கொஞ்சம் லைன்ஸ் இருக்கு, அப்புறம் இப்படி இருக்குதுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த லைன் ஆகும், இந்த லைன் ஆகும், இந்த லைன் செக் ஆகும். இது ட்ரூவா இருந்தா இது 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 எக்ஸிக்யூட் ஆயிட்டு இது ஸ்கிப் ஆயிட்டு இந்த 3 எக்ஸிக்யூட் ஆயிரும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா இது 3 ஆகாது, இது ஆகும். இந்த மாதிரி ஜம்ப் பண்றதுக்கு முதல்ல நமக்கு பவர் கொடுத்தது இஃப். புரியுதா உனக்கு? இஃபோட மெயின் பவர் என்னன்னா ஆர்டர்ல போயிட்டு இருக்கிறத ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி வெளியில போக வைக்க முடியும். இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி மாத்துச்சு? எங்க இருந்தோ கூட வேற எங்கேயோ போக முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு அது கிளியர் தானே? ஸோ இன்னொரு தடவை சொல்லணும்னா ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி இஃப்க்கு அப்புறம் லூப் எடுத்துட்டு தான் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும். ஆனால் நான் மாற்றி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு லூப் எடுத்தேன். மெயின் ரீசன் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து லூப்பை விட ஈஸி. ஸோ ஈஸியானதை முடிச்சுட்டு கஷ்டமானது போய்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பீங்க. ஃபங்க்ஷன்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கோடு வச்சிருக்கீங்க. இதான் ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே ஃபெல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்கன்னா இப்படி ரெஃபரன்ஸ் ஆகிக்கும். ஸோ அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகுதுனாவே இதெல்லாம் ஆகி முடிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப இங்கே வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ லூப் வந்து இது எப்படி மாற்றுதுன்னா நம்ம வந்து வைல் எழுதிக்குவோம். ஓகேவா? லூப் என்ன எழுதுவோம்? வைல் இஃப்க்கு போட்ட மாதிரியே ஒரு கண்டிஷன் போட்டுக்குவோம். இங்கே வந்து கண்டிஷன், அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ள எழுத வேண்டிய லைன்ஸ் எல்லாம் இங்கே எழுதிக்குவோம். இண்டென்டேஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா முதல்ல இது எக்ஸிக்யூட் ஆயிரும், இது கண்டிஷன் செக் ஆகும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட், இது எக்ஸிக்யூட், இது எக்ஸிக்யூட், இது எக்ஸிக்யூட், இது எக்ஸிக்யூட், இது எக்ஸிக்யூட் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் தானே போகணும், இங்கே தானே போகணும், போகாது. திரும்ப கண்டிஷன் செக் ஆகும். இப்போ கண்டிஷன் திரும்ப ட்ரூ ஆச்சுன்னா திரும்ப இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் வந்து கண்டிஷன் செக் ஆகும். இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இது எது எக்ஸிக்யூட் பண்ணால் வெளில வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? இவ்வளோ தான் லூப்ஸ். இப்போ இதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் ட்ரேசிங் போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்கள் வந்து 1 to 10 எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன நீங்கள் CL1, CL2, CL3, CL4, CL5, CL6 இப்படி எழுதுவீங்களா? எனக்கு 1 to 100 பண்ணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? CL1 இருந்து 100 வரைக்கும் எழுதுவீங்களா? 100 CL எழுதுவீங்களா? எனக்கு 1000 வரைக்கும் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு 1 லட்சம் வரைக்கும் ஆகணும், 1 கோடி வரைக்கும் ஆகணும். 1 கோடி நாள் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து நம்ம லூப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேர் A ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா வைல் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எனக்கு வந்து 1 to 10 பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? 10ன்னு போட்டுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா A ஈக்குவல் டு A + 1 கொடுத்துட்றேன். இப்போ CLA. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஏக்குள்ள 0 இருக்கும். நீங்கள் வந்து இதை இமேஜின் தான் பண்ணணும். இப்போ நான் அவுட்புட் ட்ரேசிங் சொல்லி தரல. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து லூப் எப்படி ஒர்க் ஆகும் தான் சொல்லி தரேன். ஸோ ரேமை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ரேமில் ஏக்குள்ள என்ன இருக்குது? 0. இப்போ இங்கே வருது. ப்ராசரில் ஏ வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0. 0 இஸ் லெஸ் தேன் 10 ட்ரூ தானே? அப்போ உள்ளே போய் A ஈக்குவல் டு A + 1. இப்போ ரேம்குள்ள என்ன இருக்குது? ஏக்குள்ள 1 இருக்குது. இப்போ CLA. அப்போ ஏ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1. அப்போ 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சோடனே வெளியில் வராது. வெளியில் வந்து CL த எண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வராது. இதை முடிச்சோடனே திரும்ப இங்கே போகும். இப்போ வந்து ஏ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1 இஸ் லெஸ் தேன் 10 ட்ரூ. இப்போ மறுபடியும் வரும். இப்போ என்ன ஆகும்? ஏ வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும், 1 + 1 2 ரிட்டர்ன் பண்ணும், 2 வந்து ஏக்குள்ள போயிடும். இப்போ ஏக்குள்ள என்ன இருக்கு? 2. CL ஏன்னா என்ன ஆகும்? 2 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இங்கே போகும். 2 இஸ் லெஸ் தேன் 10 ட்ரூ. இப்போ இங்கே உள்ள வரும். ஏ ஈக்குவல் டு A + 1. 2 + 1 3 ரிட்டர்ன் பண்ணும். 3 ஏக்குள்ள போகும். இப்போ ஏக்குள்ள 3 இருக்கு. அப்போ 3 பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் இங்கே போகும். அது வந்து ரேம் எழுதணும். நீங்கள் கற்பனையில் இப்போ அதை எழுதிட்டு இருக்கணும். ரேம்குள்ள 0 அடிச்சு 1 பண்ணும், 1 அடிச்சு 2 பண்ணும், 2 அடிச்சு 3 பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் கற்பனையில் பண்ணிக்கணும். உங்களை திங்க் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை அப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுறப்போ நீங்கள் வந்து உட்காந்து பேப்பரில் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண முடியாது. மைண்டில் எல்லாமே எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன் இன் யுவர் மைண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 3 வந்து லெஸ் தேன் 10 ட்ரூ.
ஓகே, புரியுதா? நடுவுல வந்து பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ குழப்புது. ஸோ அவுட்புட் ட்ரேஸ் பண்றப்ப டிஸ்டர்பன்ஸே ஆகக்கூடாது. இப்ப எத்தன தடவ நீங்க அடிச்சு எழுதிட்டீங்க. இப்ப புரியுதா? RAM ஏன் அடிச்சு எழுதணும்னு சொன்னேன்ட்டு. நீங்க எல்லாம் நெனச்சிருப்பீங்க RAM எதுக்கு இத எழுத சொல்றாரு? இது எழுதவே தேவையில்லையே. மனசுல வச்சு எழுதிட்டு போலாம்லேன்ட்டு. இத்தனை மனசுல வைக்க முடியுமா? இப்ப நான் பண்ற ப்ரோகிராம்ல இப்படி 40 வேரியபிள் இருக்கும். 40 வேரியபிள் 1000 தடவ உள்ள சேஞ்ச் ஆகும். இத நீங்க பேப்பர்ல எழுதாம எப்படி மாத்துவீங்க? எந்த வேரியபிள் என்னவா இருக்குது? A = B × A + A × B - 1 எழுதுவோம். நீங்க அங்க வேல்யூ பார்க்காம எப்படி மாத்துவீங்க? என்னாச்சு? ஏன்னா கிளாஸ் எடுக்கிறப்ப தான் குறுக்குல வருவீங்களா? சங்கீத்னு சொல்லி ஒருத்தன். அப்படியே உள்ள ஒரு நிமிஷம் உட்கார சொல்லி நான் பார்க்கிறேன். ஓகே. ஸோ இப்ப A = A + சொன்னா அங்க 3 அடிச்சுட்டு 4 எழுதியாச்சு. இப்ப ஏக்குள்ள என்ன இருக்கு? 4 நான் சொல்லுவேன்ல RAM பார்த்து எழுதுங்க. இப்ப எத்தன தடவ மாறி இருக்குன்னு RAM பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப CL4 ஆகணும். ஓகே. அப்படியே 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஆகும். ஓகேவா? இப்ப 9க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 9 is less than 10 ட்ரூ. அப்போ உள்ள போகும். அப்போ 9 + 1 10. உள்ள 10 போகும். இப்ப என்ன ஆகும்? 10 CL ஆகும். ஸோ CLல வந்து 10 பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் வந்து is 10 less than or 10? Is 10 less than 10? நோ. ஆனா 10 is equal to 10. இது less than or equal to. அப்ப equal to னாலும் ஒர்க் ஆகும். ஸோ இது ட்ரூ தான். அப்ப உள்ள வரும். இப்ப என்ன ஆகும்? 10 + 1 11. ஏக்குள்ள 11 போயிரும். CL ஏன்னா அப்ப 11ம் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் வெளில வரப்போ இப்ப 11 is less than 10 நோ. 11 is equal to 10 நோ. ஃபால்ஸ்ங்கறனால வெளில போயிட்டு the இன்டென்ட் பிரிண்ட் ஆயிரும். புரியுதா? ஓகே. இப்படிதான் ப்ரோகிராம் வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு 10 ஓட நிக்கணும்னா நான் இத எப்படி மாத்தணும்? ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணா போதும். ஒண்ணா அப்படி பண்ணா லெஸ் தென் ஈக்குவல் டு 9ன்னு போட்டுக்கலாம். இல்ல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இது இப்படியே வச்சுட்டு CLAவ மேல போட்டு A = A + 1 கீழ போடலாம். அப்ப இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரும். ஓகே. லூப்ஸ்ங்கிறது இவ்வளவுதான். இதுல வந்து நீங்க எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி ஏன் ஈஸியா ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏன்னா நான் உங்களுக்கு ஃபங்ஷன் சொல்லி தரேன்னு ஒண்ணு சொல்லிட்டு, அப்படியே அந்த ஃபங்ஷனுக்குள்ள கடைசி கொஸ்டின்ல லூப் புகுத்தி, அத வந்து சபினாஷையும் உங்களையும் ஒரு ரவுண்ட் சொல்லிக் கொடுக்க வச்சுட்டு, இப்ப சொல்லிக் கொடுக்கறனால இது ஈஸின்னு தோணுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எங்க டீச்சர் எனக்கு சொல்லி தரப்போ, என் டீச்சர் என்னோட ரொம்பவே நல்லா சொல்லி தருவாங்க. ஆனா எனக்கு சொல்லி தரப்போ ஒண்ணுமே புரியல. சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்னடா என்னென்னமோ சொல்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து செஸ் அதிகமா விளையாடுங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்கள் அந்த வெரிட்டாசியம் வீடியோலாம் அனுப்புவேன். புரியவே புரியாது. ஆனாலும் பாருங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு மேபி சபினாஷும் இவளும் ஷாலினி நடத்துறப்ப புரியாம இருந்திருக்கலாம். ஆனா அது புரியாம இருந்தாலும் அது உங்க மைண்ட வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். மைண்ட்ல வந்து நியூரான்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். அப்போதைக்கு நீங்க டல் ஆவீங்க, அப்போதைக்கு தூங்குவீங்க. ஆனா அதுக்கு அடுத்த கிளாஸ் நான் வரப்ப எல்லாமே ஆக்டிவேட் ஒரு பாயிண்ட் IQ இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியான விஷயத்தை கத்துக்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இத அவுட்புட் ட்ரேஸ் பண்ணா பார்த்தாது. இந்த மாதிரி ஒரு லாஜிக் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்க எல்லா ஈவன் நம்பரையும் பிரிண்ட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணுவோம்? எஸ் வெரி குட். இந்த CL சுத்தி நான் இங்க ஒரு if போட்டுக்கலாம். இதுக்குள்ள வந்து ஒரு if போட்டுக்கலாம். if A mod 2 = 0னா மட்டும் CL A. கரெக்ட்டா? இப்படி ஒண்ணு போட்டேன்னா நடக்கும். புரியுதா? இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு if செக் ஆகும். புரியுதா? இப்போ 10 தடவை if செக் ஆகும். அதுல வந்து எனக்கு என்னன்னா 5 தடவை if ஃபெயில் ஆயிடும். 5 தடவை சக்சஸ் ஆகும். ஆனா சரி எனக்கு if யூஸ் பண்ணாம இத எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க? A + 2 போட்டா போதும்ல? இங்க A = A + 2ன்னு போட்டு CLA போட்டீங்கன்னா போதும்ல? புரியுதா? இப்ப என்ன ஃபர்ஸ்ட் 0 0ல இருந்து +2 ஆயிடுச்சுனா 2 ஆயிடும். 2ல இருந்து 2 ஆனா 4 ஆயிடும். புரியுதா? நீங்க 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 வந்து ஒரு புரோகிராம் எழுதுறதுக்கு 1,00,000 வழி இருக்கு. நீங்க அது எந்த வழி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகே. ஆம். இப்போ இததான் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸுமோ. இத யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்களா யோசிச்சு ஒண்ணு வரீங்கல்ல. ஓகே. இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றத வந்து நீங்க எல்லாருமே இமேஜின் பண்ண போறீங்க. ஓகே. ஒரு ரோடு இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள். நெறைய பேர் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்து ஒருத்தன் வந்து பைக்ல போயிட்டு இருக்கான். இந்த துணியெல்லாம் அயர்ன் பண்ணுவாங்கல்ல. அந்த அயர்ன் பண்ற அண்ணா வந்து நின்னுட்டு இருக்கான். கார்னர் ஆஃப் த ரோட்ல. அவன் வந்து பண்ணிட்டு வேலைய பண்ணிட்டு இருக்கான். பைக்ல போறவன் வந்து அவன பார்த்து ஹலோங்கிறான். இவன் உடனே 2 ஹவர்ஸ்ல குடுத்துர்றேங்கிறான். இவ்வளவுதான். இது வந்து ஒரு வீடியோவா இப்ப உங்க மைண்ட்ல ஓடுச்சா? சோ உங்க மைண்ட்னால ஒரு வீடியோவ உருவாக்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஜெனரேஷன் AI உங்க மைண்டுக்குள்ள இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவன் வந்து 2 ஹவர்ஸ்ல குடுத்துர்றேன்னான்ல. எத குடுத்துர்றேன்னு சொன்னான்? துணியா இவன் குடுத்தான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கதைய உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது. கரெக்ட்டா? அப்டின்னா இவன் அவன்கிட்ட துணிய குடுத்துருக்கான்னு நீங்க எல்லாரும் நெனச்சீங்கல்ல. எல்லாருமே அத நெனச்சீங்கல்ல. சோ நீங்க வந்து உங்கள முட்டாள்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து Googleஅ விட புத்திசாலி. Googleஓட இவ்ளோ பெரிய ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல. அது எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா Googleது? நம்ம காலேஜ் மாரி ஒரு 1 கோடி பில்டிங் வச்சிருப்போம். அது ஃபுல்லா கம்ப்யூட்டர். அத்தன கம்ப்யூட்டரும் சேர்ந்து சிந்திச்சா கூட அதனால இத சிந்திக்க முடியாது. அந்த பவர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஜெமினிங்கிற AI இருக்குல்ல. மெட்டா AI இருக்குல்ல. இது எல்லாத்த விட ஆல்ரெடி நீங்க ஸ்மார்ட். என்ன பிரச்சனை? ChatGPTயோட நீங்க ஸ்மார்ட் இல்ல. ChatGPTனால இத சொல்ல முடியும். நான் வந்து கேட்டு பார்த்தேன் ChatGPT நேத்து. இருங்க அப்படியே ஸ்கிரீன் காஸ்ட் பண்றேன். என்னோட ChatGPTயோட இத ஓப்பன் பண்ணி. தெரியுதா? இங்க பாருங்க நான் சொன்னது அப்படியே இது பண்ணேன். பாய் வாக்கிங் ஆன் தி ரோட் இன் அ பைக். க்ளோத்ஸ் அயர்ன் பண்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே நான் சொன்னேன். இத்தனைக்கும் கொஞ்சம் தப்பான இங்கிலீஷ்லயும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? தெளிவா சொல்லுது பாருங்க. ஃப்ரம் யுவர் டிஸ்கிரிப்ஷன் இட் சீம்ஸ் லைக் தி பாய் ஆன் தி பைக் அண்ட் தி கஸ்டமர் ஹூ அயர்ன்ஸ் க்ளோத்ஸ் ஹேவ் அ கஸ்டமர் சர்வீஸ் புரொவைடர் ரிலேஷன்ஷிப்.
ஓகேவா? ஸோ ஹலோன்னு சொல்றான்னா, 2 டேஸ்ல குடுக்குறான்னா, பேமெண்ட் இல்லைன்னா துணிய குடுக்குறான். நீங்க கூட துணிய குடுத்துருப்பான்னு தான் நெனச்சீங்க. இது என்ன சொன்னேன்னா, மேபி அவன் கடன் குடுத்துருக்கலாம். ஏன்னா 2 நாள்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பன்னா அவர் கடன கூட திருப்பி குடுக்குறதா இருக்கலாம். அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். தெரியுதா? ChatGPT அளவுக்கு நீங்களே யோசிக்கலைல? கடனா இருக்கலான்ட்டு. ஆ இது என்னன்னா, இந்த மாரி உங்க பிரெயின்ல நெறைய செக்மென்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஓவராலா என்னன்னு சொல்லுவோம்னா, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ம்போம். அதாவது உன்ன யோசிக்கிற திறமை. ஒரு விஷயத்த யோசிக்கிற திறமை. இப்போ நான் லூப்ப சொல்லிக் குடுத்தத வச்சு, உங்க மைண்ட்ல நீங்க நெறைய ஆப்க்கு வந்து உங்களால ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ண முடியும். ஆனா, இப்ப நான் சொன்ன மாரி ஒரு ஆப்ப நீங்க செய்யவே முடியாது. அதாவது ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆப்ப பண்ணணும்னா, உங்களால ஒரு சின்ன ஐடியா யோசிக்க முடியும். இப்படி என்னால பண்ண முடியும்ன்ட்டு. கரெக்ட்டா? ஆனா, அதுவே வந்து இந்த மாரி அயர்ன் பண்ற இத சொன்னா, நீ வந்து கரெக்ட்டா இத சொல்லணும். இந்த மாரி நான் என்ன கேட்டாலும் சொல்லணும். அப்படின்னு அத யோசிக்கிறதுக்கு வந்து உங்களால சொல்லவே முடியாது. கரெக்ட்டா? அதுக்கு வந்து உண்மையா திங்க் பண்ணணும். அ அந் அந் அதுதான் ஹியூமன்ஸ் இருக்கிற பவரே. ஸோ, ஒ ஒ ஒரு பாயிண்ட்ல உங்களால ChatGPTவே ஓவர் த்ரோ பண்ணிட்டு இம்ப்ரூவ் ஆக முடியும். அது என்னன்னா, இப்ப இதையவே இன்னும் காம்ப்ளக்ஸா பண்றது. இந்த இந்த லூப்குள்ளயே இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது, நெறைய விஷயங்கள ஆட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆ இப்ப இப்ப இத வச்சு வந்து எனக்கு வந்து எல்லா யாரோட Facebook அக்கவுண்ட் வேணாலும் ஹேக் பண்ணணும். முடியுமா? ஈஸியா முடியும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 1, 2, 3, 4, 5ன்னு போகாதீங்க. அதுக்கு பதிலா ஏபிசிடின்னு போங்க. 1 டூ 9 போனோனே நீங்க என்ன பண்றீங்க? 10 போறீங்க. ஏ டூ இசட் போனதுக்கப்புறம் ஏஏன்னு போங்க. ஏபின்னு போங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இன்னொரு தடவ சொல்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் தீர்ந்து போச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? 1யும் 0யும் ஒண்ணு சேர்த்து 10ங்கிறீங்க. கரெக்ட்டா? அந்த மாரி ஏ டூ இசட் முடிச்சோனே இசட் வரைக்கும் எல்லா எழுத்தும் தீர்ந்து போச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏவையும் சேர்த்து ஏஏன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது என்ன? ஏபி. அப்படியே இசட் முடிச்சோனே என்ன பண்ணுவீங்க? ஏ. இப்படியே போனீங்கன்னா எல்லா காம்பினேஷனும் வந்துருமா? நீங்க வச்ச பாஸ்வேர்ட் அதுக்குள்ள வந்துருமா? இப்படி போட்டு லூப் ரன் பண்ணுங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் சிந்திக்கிற மாரி இருக்கா? எப்படி சேர்த்தலாம்? என்ன பண்ணலான்ட்டு? ஸோ அதுதான். அத நீங்க திங்க் பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இப்போ உங்களால திங்க் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். நீங்க இத அவுட்புட் ட்ரேஸ் பண்ண உங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வளர்ந்துக்கும். இதுக்கு 2 வழி தான். செஸ், அவுட்புட் ட்ரேசிங். இத மாத்தி நீங்க பண்ணிட்டே இருக்கிறது சொல்யூஷன். சொல்யூஷனே இல்ல.